This video is brought to you by Study with Scarlett. Okay, இன்னைக்கு நம்ம ஹைட்ரஜன்ல நெக்ஸ்ட் பார்ட் 4 பார்ப்போம். அதாவது காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதில் நம்ம இப்போ வாட்டர் பார்ப்போம். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ல வாட்டர் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, yes, first water. Water is one of the most abundant compounds of hydrogen. ஏன்னா நம்ம earthல வந்து ஃபுல்லாகவே வாட்டர் இருக்குல்ல. 70% of ocean, 70% of ocean இருக்கு and 30% வந்து land. Therefore water is most abundant. வாட்டரில் என்னது இருக்குது? H2O, hydrogen is there, so it is a compound of hydrogen. Sea water contains many dissolved salts. Sea waterல சீல தானே மேக்ஸிமம் இருக்குது. அந்த 70% ஓஷனில் வந்து sea வாட்டரில் வந்து மேக்ஸிமம் சால்ட் அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னு ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் அ வெரி காஸ்ட்லி ப்ராசஸ். ஆர்ஓ ப்ராசஸ் சொல்லுவாங்களா, காஸ்ட்லி ப்ராசஸ். அதனால் இது இப்போ அப்ளிகேஷனில் இல்லை. வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் நம்ம பாடியில் 65% வந்து வாட்டர் தான் இருக்குது. இதுதான் வாட்டரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். வாட்டரோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா H2O இருக்குது. அதில் ஆக்சிஜன் இங்கே இருக்குது. ஆக்சிஜன் இஸ் டபுள் பாண்டட் டு ஹைட்ரஜன் அண்ட் அதோட பாண்ட் ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 104.5 degree. வாட்டரோட பாண்ட் ஆங்கிள் 104.5 degree. This is a very important 1 mark question. 104.5 degree. Next, physical properties of water. Water வந்து colorless, color இல்லை. Volatile liquid, volatility, and then it is a peculiar properties of water. The current spaces are due to the presence of intermolecular hydrogen bonding. Intermolecular hydrogen bonding வாட்டரில் இருக்குது. இன்டர்மாலிகுலர்னா வாட்டருக்குள்ளே இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து அந்த வாட்டருக்குள்ளே உள்ளே இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா? ஹைட்ரஜன் பாண்டிங் இது வாட்டர் ஹை மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது? 100 degree Celsius. அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது? மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது? 0 degree Celsius. அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 degree Celsius. இதுக்கு ரீசன் என்னென்னா ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் த ரீசன் ஃபார் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. வாட்டரோட மாலிகுலர் வெயிட் வந்து 18. H2Oக்கு எப்படி 18 வரும்னா 18.05 சம்திங் வரும். ஆக்சிஜனுக்கு 16 + 2 ஆக்சிஜன், தட் இஸ் 2 × 1, therefore 2 + 16 will be 18 வரும். அவங்க அப்ராக்சிமேட்டாக 0.15 எது கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிஜனுக்கு 0.15 அதனால் கொடுத்துருக்காங்க. 0.15 வரும், அதனால் 18.015 கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் D2O டியூட்டேரியம். இதுக்கு வந்து ஹைட்ரஜனோட டபுள் வாட்டர். அண்ட் T2 ட்ரிஷியம் ஆக்சைடு, அதுக்கு 22.0312. மெல்டிங் பாயிண்ட் 273 கெல்வின். மெல்டிங் பாயிண்ட் 0 டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸை எப்படி கெல்வினாக மாற்றணும்னா டிகிரி செல்சியஸ் + 273 = கெல்வின். அப்போது 0 degree Celsius + 273 = 273 Kelvin. 100 degree Celsius + 273 = 373 Kelvin. இது melting point of water and this will be a boiling point of water. ஓகேவா? melting point பார்த்தாச்சு, boiling point பார்த்தாச்சு. இதுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகுது. அண்ட் தென் டெம்பரேச்சர் ஆஃப் மேக்ஸிமம் டென்சிட்டி டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1 g/cm³ and 1000 kg/cm. 1 g/cm³ and density, maximum density இது vapor pressure of water is 23.75. இந்த வேல்யூலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. viscosity, dielectric constant, enthalpy of formation, this is not so that much important. and then chemical properties of water பார்க்கலாம். next வந்து chemical properties of water. chemical properties of water ல first என்னதுன்னா water reacts with metal, non-metal, metal react ஆகும், non-metal, other compounds எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்டான ரியாக்டிவிட்டி இருக்குது. மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் வித் வாட்டர் எல்லாமே மோஸ்ட் ரியாக்டிவ் என்னென்னா ஆல்கலி மெட்டல்ஸ் ஆர் மோஸ்ட் ரியாக்டிவ். ஆல்கலி மெட்டல்ஸ்னால் என்னது? சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இது எல்லாமே ஆல்கலி மெட்டல். இது எல்லாமே மோஸ்ட் ரியாக்டிவ் வித் வாட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட், they decompose water even in cold and in the evolution of hydrogen leaving an alkali solution. அந்த ஆல்கலி மெட்டல்ஸை வாட்டரில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஹைட்ரஜன் கிடைக்கும். லீவிங் இன் ஆல்கலை சொல்யூஷன். ஆல்கலினா அந்த ஹைட்ராக்சைல் பேசிக் சொல்யூஷனில். ஸோ சோடியமோட நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் அண்ட் ஹைட்ரஜன் இஸ் லிபரேட்டட் ஹியர். Okay, sodium hydroxide plus hydrogen is liberated here. இதை பேலன்ஸ் பண்ணோம்னா ஒரு சோடியம் இருக்குது
பட் ஹைட்ரஜன் இங்கே 3 இருக்கிறதுனால நம்ம இதை 2 போட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்கே 4 வரும். அப்போ இங்கே 2 போட்டுக்கலாம், 2 சோடியம் தேவைப்படும். இது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். எஸ். நெக்ஸ்ட், the group 2 metals except beryllium. இங்கே பாருங்கள், this is an important one word question. Beryllium does not react with, no, it does not, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. பட் எல்லாமே பேரியம், கால்சியம், மெக்னீஷியம், பேரியம், ஸ்ட்ராங்ஷியம், இது எல்லாமே சிமிலர் வேல ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு பேரியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜனை கொடுக்கு. ஓகேவா? ஆனால் இந்த ஹைட்ராக்சைடு வந்து லெஸ் சால்யூபிள். ஆல்கலை மெட்டல்ஸ் குரூப் 1 தான் மோர் சால்யூபிள் தேன் குரூப் 2. இதில் வித் கம்பேர்ட் டு சால்யூபிலிட்டி இன் வாட்டர், solubility in water படி பார்த்தா. ஓகேவா? and then some transition metals react with hot water or steam to form the corresponding oxides. transition metals என்னதுன்னா நம்ம 3D elements சொல்லுவோம். 3D elements அது என்னதுன்னா ஃபஸ்ட்டு 3D series, 4D series, 5D series அப்படி இருக்குது. அதில் 3D சீரீஸில் என்னெல்லாம் வரும்னா ஸ்கேண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மாங்கனஸ், அயன் and cobalt, nickel, copper, zinc. இது எல்லாமே 3D series elements. இதை அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம இந்த 4D 5D எல்லாமே வரும். இது எல்லாத்தையும் தான் நம்ம transition metals னு சொல்லுவோம். transition metals water react ஆகும். அப்போ iron plus water reacts to form Fe3O4. red hot steam passed over red hot iron results in the formation of iron oxide. iron oxide formation நமக்கு கிடைக்கும். lead react ஆகும், copper react ஆகும். இதெல்லாம் white heat கொடுக்கணும். silver, gold, mercury, platinum do not have any effect with water. silver நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம gold ornaments எல்லாம் பண்ணுறோம், நம்ம பார்த்து பண்ணல எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது, அது வந்து ரியாக்ட் ஆகாது. இந்த elemental form the non-metals just carbon, sulfur, phosphorus. elemental formல இருக்கையில எலிமெண்டா இருக்கையில, எலிமெண்ட்னா என்னன்னா பியூர் ஃபார்மா இருக்கையில, பட் காம்பவுண்ட்னா என்னன்னா ரெண்டு இது மிக்ஸ் ஆகையில காம்பவுண்டு. ஒரு ரெண்டு எலிமெண்ட் ஏ அண்ட் பி மிக்ஸ் ஆகையில நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். பட் பியூர் ஃபார்மா ஏயா இருக்கையில அதை நம்ம எலிமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ எலிமெண்டல் ஃபார்மில் வந்து கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் வந்து ரியாக்ட் ஆகாது. However, as we have seen that earlier, carbon will react with steam. It's red or white hot to give water gas. பட் நம்ம என்ன பார்த்தோம், கார்பன் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கொடுத்தது. நம்ம இதை வாட்டர் கேஸ் சொன்னோம். இது என்ன கண்டிஷன்லனா ஹீட்டில், ரொம்ப ஹீட் பண்ணல, ஹை டெம்பரேச்சரில் தான் நம்மளுக்கு இது கிடைக்கிது. ஓகேவா? அப்போது வாட்டரோட இதெல்லாம் ரியாக்ட் ஆகாதுன்னா சில்வர் ஏஜி, கோல்டு ஏயு, மெர்க்யூரி ஹெச்ஜி அண்ட் கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் வந்து ஒன்லி இன் எலிமெண்டல் ஃபார்ம், எலிமெண்டல் ஆர் பியூர் ஃபார்மில் இட் டசன்ட் ரியாக்ட் வித் வாட்டர். ஓகே, இதுதான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ரியாக்ஷன் பார்க்கலாம். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் ஹாலஜன்ஸ் ரியாக்ட் வித் வாட்டர் டு கிவ் அசிடிக் சொல்யூஷன். நல்லா பார்த்துக்கோங்க, ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து ஆல்கலைன் சொல்யூஷன், அதாவது ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் கேவ் பேசிக் சொல்யூஷன். ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து பேசிக் கொடுத்தது. பட் இங்கே என்னதுன்னா ஹாலஜன்ஸ் will give you acidic solution. Halogens is giving you acidic solution கொடுக்கு. For example, chlorine forms hydrochloric acid and hypochlorous acid. See, chlorine reacts with water. இது HCl is hydrochloric and HOCl is hypochlorous. ஓகேவா? HOCl is hypochlorous acid. Okay, hypochlorous acid, இது hydrochloric acid நம்ம ஸ்டொமக்கில் இருக்குது. ஓகேவா? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆன்டிபாக்டீரியல் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் வாட்டர். குளோரின் வாட்டர் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல்லலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது எதுக்குன்னா ஆன்டிபாக்டீரியல், பாக்டீரியா அந்த வாட்டரில் க்ரோ ஆகக்கூடாதுன்னு யூஸ் பண்ணுவாங்க. இது குளோரினையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணால் நம்ம HCl கிடைக்கிறதுனால நம்ம இது ப்ளீச்சாக யூஸ் பண்ணுறாங்க. இட் கில்ஸ் பாக்டீரியா. ஸோ this is the reason for using chlorine water. Fluorine reacts with to liberate oxygen. ஃப்ளூரின் வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைடையும் ஆக்சிஜனையும், குளோரின் டிஃப்ரெண்டாக ரியாக்ட் ஆகுது அண்ட் ஃப்ளூரின் டிஃப்ரெண்டாக ரியாக்ட் ஆகுது. ஃப்ளூரின் ரியாக்ட்ஸ் டு லிபரேட் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். ஃப்ளூரின் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் அண்ட் இட் லிபரேட்ஸ் ஆக்சிஜன். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணால் வந்து 2 2 4 எப்படின்னா C2 × 2 4 ஹைட்ரஜன், 2 × 2 4 ஃப்ளூரைட். Next, in a similar way, compounds of non-metals react with water to give acidic or alkaline solution. For example, solutions of carbonates are slightly alkaline.
கார்போனேட்ஸ் அதர் காம்பவுண்ட்ஸ் என்னதுலாம்னா கார்போனேட் வந்து ஆல்கலைனாக கொடுக்கு CO3 2- நம்ம கார்போனேட் சொல்லுவோம். அது வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி HCO3- and OH- OH-னாலே பேசிக்னாலே இதை நம்ம ஆல்கலைன் சொல்லுவோம். ஓகே, இன்னொரு இது, திஸ் இஸ் a very important question. வாட் இஸ் an amphoteric oxide? why? amphoteric நேச்சர்னாலே ஒன்றுனா இது என்னென்னா ஆசிடோடையும் ரியாக்ட் பண்ணணும் ப்ளஸ் பேஸோடய ரியாக்ட் பண்ணணும், அப்போ தான் இதை ஆம்ஃபோட்டெரிக் சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ், ஆம்ஃபோட்டெரிக் நேச்சர். இட் ஹாஸ் த எபிலிட்டி டு அக்செப்ட் as well as donate ப்ரோட்டானா H+ அயானை அக்செப்ட் பண்ணணும் அண்ட் இட் ஷுட் டொனேட் ஆல்சோ, அக்செப்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இதில் பாருங்கள், அமோனியா H2O இருக்குது. H2O நம்ம எப்படி H+OH- பிரிக்கலாமா? சரி, அமோனியா இருக்குது, இங்கே ஒரு அமோனியா இருக்குது அண்ட் வாட்டர் மாலிகுல் இங்கே இருக்குது. இதுதான் இப்போ நமக்கு ரியாக்ட் ஆக போகுது. H2O நம்ம எப்படி பிரிக்கலாம்? H+OH- இப்படி தான் வாட்டர் டிசோஷியேட் ஆகும். இங்கே என்ன ஆகுது? இது இந்த H+ அமோனியாவுக்கு டொனேட் பண்ணிடுது. அப்போ என்ன ஆகுது? NH4+ இங்கே ஒரு OH- தான் ரிமைனிங் இருக்குது. OH- ரிமைனிங் இருக்குது. OH- தான் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் பேசிக் ஆர் ஆல்கலைனிட்டி, ஆல்கலைன் நேச்சர் இதில் இருந்து நமக்கு ப்ரூவ் ஆகுது. அண்ட் தென் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl + வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் வாட்டர் எப்படி டிசோஷியேட் ஆகும்? அதே மாதிரி தான் H+OH-. பட் இதில் வந்து இது வந்து புரோட்டான் அக்செப்டாராக மாறுது. புரோட்டான் அக்செப்டார். அப்போ இதோட நெசசிட்டி நம்மளுக்கு இல்லை. ஆல்ரெடி இந்த HCl இந்த ஆசிட் தான் டிசோஷியேட் ஆகும் H+Cl-. அப்போ இந்த H+ இங்கே போச்சுன்னா நம்மளுக்கு H3O+ + Cl-. இது H3O+. திஸ் இஸ் அசிடிக். H+ இஸ் அசிடிக் and OH- is alkaline or basic. Therefore H+ is acidic. அதனால வாட்டர் வந்து it is an amphoteric oxide, both basic and acidic. இது வந்து பேசிக் நேச்சரை ப்ரூவ் பண்ணுது, இது வந்து அசிடிக் நேச்சரை ப்ரூவ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட், water dissolves in ionic compounds. In addition, it also hydrolyzes some covalent compounds. Ionic compounds la water dissolve ஆகுது. Ionic compounds la dissolve ஆகுதுனா அதுக்கு மீனிங் என்ன? SiCl4 + 2H2O gives this is ஒரு ionic compound எடுத்துக்கோங்க. SiCl4 silicon tetrachloride ஓட water react ஆகுது. நம்மளுக்கு இப்போ HCl acid formation HCl plus SiO2 formation நடக்குது. இதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் P4O10 நம்மளுக்கு ஒரு ஆசிட் இருக்கு, பாஸ்போரிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ ionic compounds. Many salts crystallize to form aqueous solution, form hydrated salts நம்மளுக்கு கிடைக்கும். What are the hydrated salts? Coordinate bond or interstitial position as crystals நம்மளுக்கு present ஆயிருக்கு hydrated salts. For example பாருங்க, CrH2O6Cl3 இது வந்து நம்மளுக்கு transition coordination compound. வாட்டர் வந்து 6 வாட்டர் மாலிகுல் வந்து இந்த குரோமியமோட ரியாக்ட் ஆகி, குரோமியம் குரோமைல் குளோரைடோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு coordinated compound. all 6 வாட்டர் மாலிகுல், இந்த குரோமியமோட 6 வாட்டர் மாலிகுல், இந்த H2O 6 H2O coordinate bond ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இங்கே ஒரு H2O, இங்கே ஒரு H2O, and then இது மாதிரி 6 வாட்டர் மாலிகுல் இந்த குரோமியமோட டைரக்ட் குவாடினேட் பாண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பேரியம் குளோரைட் டாட் 2H2O. பேரியம் குளோரைட் டாட் 2H2Oனா 2 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. பேரியமில் ஒரு குளோரின் இங்கே இருக்குது, ஒரு குளோரின் இங்கே இருக்குது, அண்ட் ஒரு வாட்டர் மாலிகுல், இங்கே ஒரு வாட்டர் மாலிகுல், only 2 thing. ஓகே, present in the interstitial positions இருக்கு. next, copper sulfate dot 5H2O வந்து 4 water molecules of copper sulfate. அப்போ காப்பரில் ஒரு SO4 இருக்கு, அண்ட் அது போக ஒரு H2O, இங்கே ஒரு H2O and ஒரு H2O, H2O, 5 water molecule, 1 2 3 4 5 and ஒரு SO4 ஃபார்ம் ஆயிருக்கு. அதை தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் மாலிகுல்ஸ் டு அந்த 4 வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் கோஆர்டினேட் பாண்ட். the 5th வாட்டர் மாலிகுல் வந்து அவுட் சைட் த கோஆர்டினேஷன் கேன் ஃபார்ம் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஐம் ஸோ சாரி இதில் இந்த காப்பரில் வந்து 6 இருக்குது, பட் ஒன்லி 4 தான் ஃபார்ம் ஆக முடியும். ஏன்னா நம்ம வேலன்ஸ் வச்சு பார்த்தா 4 ஃபார்ம் ஆக முடியும். அப்போ வந்து ஒரு 4 வாட்டர் மாலிகுல் தான் இந்த காப்பரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் ரிமைனிங் வந்து அவுட் சைடில் தான் நம்மளுக்கு SO4 இன்னொரு வாட்டர் மாலிகுல் இருக்குது. இது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் வித் அதர் மாலிகுல். 5th
water molecule. The fifth water molecule இதை தான் சொல்லுவாங்க intermolecular hydrogen bond with other molecule. Okay, next இதுதான் structure of copper sulfate pentahydrate. copper இங்க இருக்கு, oxygen இங்க இருக்கு, இது நீங்க பார்க்க வேணாம். ஓகே, இந்த வீடியோல நம்ம பார்த்ததுல உள்ள क्वेश्चंसலாம் என்னன்னு பார்க்கலாம். First water இது தேவையில்லை, and then physical properties of water. This is a 2 mark question. Not that much important, but இங்க ஒரு reasoning question இருக்கு. Reason for high melting point and boiling point of water. High melting and boiling point water. High melting point and boiling point of water க்கு reason என்னன்னு கேட்டா நீங்க இந்த question எழுதணும். This is a very important 2 mark question. It may be a reasoning question. Okay, and then next chemical properties of water la இந்த question வந்து 3 mark question. How water reacts with alkali metals and alkaline earth metals. Alkali and alkaline earth metals. This is a very important question. Okay, இது alkali metals, இது alkaline earth metals. Okay, next with transition elements, how it reacts with transition elements. இது வந்து with transition element, it may be a 2 mark question. And next எந்த இதெல்லாம் வாட்டரோட ரியாக்ட் ஆகுது, unreactable metals. Okay, இது வந்து ஒரு 2 mark question இருக்கலாம். Next வந்து with halogens, how water reacts with halogen. Water with halogen கேட்டா நீங்க இந்த fluorine chlorine equation எழுதணும். And then why அடுத்து இன்னொரு question, why chlorine water is used as a bleach. This may be a 2 mark question. And then next question வந்து water is an amphoteric oxide, prove. Water is an amphoteric oxide, prove na நீங்க இந்த equation ஓட எழுதணும். Therefore it behaves like a base and an acid, so therefore it is called as an acid, amphoteric oxide, and it accepts proton and it donates proton. Donate பண்ணையில it will be a base. Donate பண்ணையில A ஞாபகம் வச்சுக்கோங்க, accept பண்ணையில it will be an acid, and donate பண்ணையில it will be a base. Next question வந்து ionic compound reaction. With ionic compound, how it reacts in the portion and form hydrochloric acid H3PO4, in the portion. And then இன்னொரு இது crystallized hydrated salts. This is not that much important. உங்கள்ட்ட இந்த இதை கொடுத்து எத்தனை ஹைட்ரஜன் பாண்டட், இதில் வந்து பாருங்கள் உள்ள இந்த ஸ்பியருக்குள்ளே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் கணக்கெடுக்கணும். குரோமியம் H2O6 இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே H2O6 இருந்தால் குரோமியமில் 6 வாட்டர் மாலிகுல் டைரெக்டாக பாண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். and then பேரியம் குளோரைட் 2H2O. இது எப்படி எழுதாங்கன்னா பேரியம் H2O of twice Cl2 அப்படி தான் 2 வாட்டர் மாலிகுல் பேரியமில் பாண்ட் ஆயிருக்கு. அண்ட் காப்பர் சல்ஃபேட் 5H2Oல இந்த மாதிரி எழுதுனா 4 வாட்டர் மாலிகுல் பாண்ட் ஆயிருக்கு. இந்த பாண்டை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, இப்போ இதோட ஹைட்ரஜன் பார்ட் 4 வீடியோவை முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பார்ட் 5 பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.